உச்சநீதிமன்ற நீதிபதியாக பரிந்துரைக்கப்பட்டுள்ள நீதியரசர் அரங்க மகாதேவனுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ் மீது மிகுந்த பற்றும் புலமையும் கொண்ட நீதியரசர் மகாதேவன் தமிழ் மொழி வளர்ச்சிக்காக பல தீர்ப்புகளை வழங்கியுள்ளார் என தனது வலைத்தள பக்கத்தில் அன்புமணி ராமதாஸ் பதிவிட்டுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் 4 ஆண்டுகள் நீதிபதியாக பணியாற்றப் போகும் நீதியரசர் மகாதேவன் சமூக நீதி மற்றும் மொழி சார்ந்த சிறப்பான தீர்ப்புகளை வழங்கி நீதித்துறை வரலாற்றில் நீங்காத இடம் பிடிக்க வேண்டும் என அவர் வாழ்த்தியுள்ளார். உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் ஆணைப்படி மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வீடுகளை தற்போது காலி செய்ய தேவையில்லை என தோட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பால் தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள நியாய விலை கடைகளில் கடந்த 3 மாதங்களாக பாமாயில் தட்டுப்பாடு நிலவுகிறது. இதனால் பெரும்பாலான குடும்ப அட்டைதாரர்கள் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பும் நிலை நீடிக்கிறது. பாம்பன் கடலில் கட்டப்பட்டு வரும் புதிய தொடர்வண்டி பாலத்தில் 2 மாதங்களில் வெள்ளோட்டம் பார்க்கப்படும் என இந்திய தொடர்வண்டித்துறையின் உள்கட்டமைப்பு பிரிவு உறுப்பினர் அனில்குமார் கண்டேவால் தெரிவித்துள்ளார். பழைய தூக்கு பாலத்தை அகற்றுவது குறித்து மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்த பின்னரே முடிவு செய்யப்படும் எனவும் அவர் கூறினார். கோவை கொடிசியா தொழிற்கூட வளாகத்தில் பன்னாட்டு வேளாண் கண்காட்சி தொடங்கியுள்ளது. இதில் அமைக்கப்பட்டுள்ள 450க்கும் மேற்பட்ட அரங்குகளில் சிங்கப்பூர், மலேசியா, சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் தங்களது கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளனர். வரும் 15ஆம் தேதி வரை கண்காட்சி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போது அவங்களுக்கு இன்றைக்கி ஆள் கிடைக்கிறதில்ல, ஆள் பற்றாக்குறை நிறையா இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஆள் வர்றதில்லை. எங்களுக்கு என்ன வேணும்னு பார்க்குறக்காக தான் இந்த அக்ரி இன்டெக்ஸ்க்கு வர்றாங்க. இங்கே வர்றப்போ நம்ம நியூ டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ் இருக்குது, புது டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குன்னா அதை பார்க்குறக்காக தான் அவங்க வர்றாங்க. ஏதோ வாங்குறதுக்கு அவங்க 50,000 தேங்காய் அவங்க தோப்பில் இன்றைக்கி வருது அப்படின்னா அதை பிரிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கிறதில்ல, தேங்காய் போடுறதுக்கும் ஆள் கிடைக்கிறதில்ல, மட்டை உரிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கிறதில்ல. ஸோ மட்டை உரிக்கிற மிஷினு, தேங்காவை பிரிக்கிற மிஷினு, தேங்காய் உடைக்கிற மிஷின் வேணும்னு கேட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்தப்போ கேட்குறாங்க. இதெல்லாம் ஃபார்மர்ஸுக்கு இல்லை இன்றைக்கி தேவை. ஏன்னா எதுவுமே இன்றைக்கி ஆள் கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் நம்ம டெவலப்மெண்ட் நிறையா இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை நூலகத்தின் 100ஆண்டு விழாவில் திரைப்பட பாடலாசிரியர் வைரமுத்து கலந்து கொண்டார். ஏற்ற தாழ்வுகள் அகன்று பகுத்தறிவு சமுதாயம் உருவாகும் இடம் நூலகங்கள்தான் என அவர் தனது உரையில் குறிப்பிட்டார். ஒவ்வொரு வீட்டிலும் நூலகங்களை உருவாக்குவது அவசியம் எனவும் வைரமுத்து கூறினார்.